சார் வணக்கம். வணக்கம். ஆ, கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு. நீங்க அவர் கூட பல நாள் பல வருடங்களா அவர்கிட்ட தொடர்புல இருந்தீங்க. அவர் கட்சியில இருந்தீங்க. ஆமா, எம்எல்ஏவா இருந்தீங்க. ஆமா, ஆமா. அவரோட இழப்பு நீங்க ம். எப்படி சார் பாக்குறீங்க? எந்த யுகத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒரு மனித பிறவி அண்ணன் விஜயகாந்த். ம். யாராலும் இட்டு நிரப்ப முடியாத ஒரு மாபெரும் ஒரு மனித புனிதர் அண்ணன் விஜயகாந்த். எப்படி நான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், நான் இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பழகியவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ம். அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி என்னென்ன விஷயங்களை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொண்டார்களோ அந்த விடயங்களை நான் ஒரு மனிதரோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஒப்பற்ற நபர் யார் என்று சொன்னால் அண்ணன் விஜயகாந்த் தான். ம். நான் எம்ஜிஆரை நேரில் பார்க்கல, எம்ஜிஆரோடு பழகியதில்லை. ஆனால் எம்ஜிஆரோடு பழகியவர்களோடு இப்போது பழகி கொண்டிருக்கிறேன். அவர்கள் எம்ஜிஆரை பற்றி சொல்லுகிற போது இது போன்ற ஒரு கேரக்டர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா, நான் பார்த்ததிலே என்னுடைய கண்கூடாக பழகி பார்த்து பயணம் செய்தது அண்ணன் விஜயகாந்தோடு. எம்ஜிஆருக்கு என்னென்னலாம் குணநலம் இருக்கிறதோ அதே போல ஒரு குணநலத்தை பெற்றிருந்த நான் பார்த்த ஒரு ஒப்பற்ற மனிதர் அண்ணன் விஜயகாந்த். அப்படி ஒரு மாபெரும் தலைவராகத்தான் அவர் இருந்தார். நான் அவருடைய மன்றத்திலேயோ அல்லது எந்த விதத்திலுமோ நான் அவரிடத்திலே தொடர்பு இல்லாதவன். 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் சென்னையிலே நடக்கிறது, மாநகராட்சி தேர்தல். அந்த மாநகராட்சி தேர்தலிலே வரலாற்றை காணாத ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அப்போது அதை சம்பந்தமாக மாநகர காவல்துறை ஆணையரிடத்திலே புகார் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞரை தேடுகிறார்கள். அப்போது அவர் இயக்கம் கண்டு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இயக்கத்திலேயும் வழக்கறிஞர் அணியும் இருக்கிறது. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் தமிழகமெங்கும் நடைபெறக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்கள் அனைவரும் அந்தந்த பகுதிகளிலே பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அவருக்கு தெரிந்த ஒரு நபரின் மூலமாக நான் அறிமுகம் செய்யப்படுகிறேன். அப்போ நான் அறிமுகம் செய்யப்படுகிற போது நான் அப்போது அவர் அன்னைக்கு தான் முதல்ல நான் பாக்குறேன் அவரை. பார்த்த உடனே அப்புறம் இது போல என்னை பார்க்கும்போது முதல் வார்த்தையே வாங்க சார் அப்படின்னு தான் சொல்றாரு. சார் அப்படிங்கறத பயன்படுத்துறாரு. அங்கதான் நம்ம குறிப்பா கவனிக்கணும். நம்ம அதை இது நான் ஏன் சார் சொன்னார்ன்றது நான் அடுத்து சொல்றேன். சார்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம என்னன்றோம், அப்புறம் கம்ப்ளைண்ட் டிராப் பண்றோம். நான் அவரோடவே சென்று மாநகர காவல் ஆணையத்திலே புகார் கொடுக்கிறோம். அந்த புகாரை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றேன். அந்த வழக்கு தாக்கல் பண்ணி வழக்கில் வெற்றியும் பெறுகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலை மீண்டும் நடத்துவதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அப்போ அது போன்று அதுல இருந்து நம்ம தொடங்குறோம். தொடங்கி முடிஞ்ச அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. பத்திரிகையாளரை சந்திக்கிற போது பத்திரிகையாளர்கள் இந்த வழக்கை பற்றிய கேள்வி அவர்கிட்ட கேட்கறாங்க. அதாவது எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு தலைவர் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. கேட்கும் போது மற்ற தலைவர்களாக இருந்தால் ஏதாவது பேசி சமாளிப்பாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. தெரியாதுன்ற பதில் எந்த தலைவர்கிட்ட எந்த விஷயத்துல இருந்து வராரு. இவர் என்ன பண்றாரு, இமீடியட்டா ஏங்க எனக்கு அந்த கேஸை பத்தி எனக்கு என்ன, அந்த கேஸ் நடத்தின வக்கீல் ஏதோ இருக்காரு, அவர் பேசுவாரு, அப்ப அவரு உங்களுக்கு சொல்லுவாருன்றாரு. அப்ப பக்கத்துல பண்டுட்டியார் இருக்காரு, அவரு என்ன பண்றாரு, அவரு அதை விரும்பல. இல்ல நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்கன்றாரு. அண்ணா எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி, முருகலுக்கு தான் தெரியும், சாருக்கு தான் தெரியும், சார் சொல்லுவாரு அப்படின்றாரு திரும்பவும். அப்ப உடனே நான் மைக்க பிடிச்சி நான் என்ன நடந்த விவரங்களை நான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சாதாரணமான மக்களிடத்துல உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு தெரியாதுன்னு ஓப்பனா சொல்றாரு, எனக்கு அதை பத்தி என்ன தெரியும் எனக்கு. அதுதான் அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அவர் பிறக்கும் போது என்ன ஒரு குணநலனோடு பிறந்தாரோ அதே குணநலனோட தான் இப்ப இறக்கவும் செஞ்சிருக்கிறாரு. எந்த இடத்துலயுமே அவர் நடிச்சது இல்ல. ஈவன் சினிமாவில் கூட அவர் நடிச்சதே இல்லைன்ற நான். சினிமாவில் கூட நடிக்காத ஒரு மனிதர் அவரு. எல்லாரும் சினிமால தான் நடிச்சாங்க, அரசியல் நடிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. நான் சினிமாலே அவர் நடிக்கலன்னு. அவருக்கு இருந்த அந்த பிறவி குணநலன் இருக்கிற மாதிரி அதே குணநலன் நல்ல மனிதர் அண்ணன் விஜயகாந்த். அவர் எழுந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய வலியை எனக்கு காலையில அறிவிப்பதற்கு முன்பாக தொலைக்காட்சியில் வருவதற்கு முன்பாகவே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எனக்கு கிடைத்தது. அப்போதிலிருந்து ஒரு 7-7:15 மணி போல எனக்கு அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்தது. அப்போதிலிருந்து என்னால் அந்த துயரத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஒரு நல்ல மனிதர். ஒரு 11 ஆண்டு காலம் அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன். அந்த சட்டசபையில நிகழ்ந்த நிகழ்வு கூட ஒரு 4 தினங்கள் கழித்து அந்த அந்த வீடியோ அவர் பார்த்துட்டு என்கிட்ட கேட்கிறாரு, எல்லாரும் எந்திரிச்சிருக்கிறாங்க, அவங்க எமோஷன் ஆகுறாங்க, நீயும் பண்டுட்டியார மட்டும் அந்த இடத்துல எந்திரிக்கவே இல்லை, எமோஷனும் ஆகலையான்னு என்கிட்ட கேட்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், அண்ணே அசம்பிளி இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றாரு அவர்கிட்ட ஆங்கிலத்துல. அப்போ அவர் அது புரியல. அவருக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே, அந்த சட்டசபைன்றது நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடிய இடம் இல்லைண்ணே அது அப்படின்னு. அப்ப பாருங்க அவர் கேட்கிறாரு, என்னங்க நீங்க இங்கதான் கோவப்படணும் அங்கதான் கோவப்படணும், எப்படி இடம் பார்த்தா கோவப்பட முடியும், கோவம் வந்தா கோவப்பட வேண்டியதான் அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு மனிதர், ஒப்பற்ற ஒரு மனிதர் அவரு.
ஓகே ஓகே. அதுதான் அதுலேருந்து அப்படியே ஒரு தொடர்ந்து பயணம் பண்றோம், அவர் கூட போறோம். பல ம். நிகழ்வுகள் தனிப்பட்ட முறையில இன்று வரையிலே அவர் நான் எங்குமே விட்டு கொடுத்ததில்லை. ம். அவர் மீது எந்த களங்கமும் நான் கற்பித்ததில்லை. ம். ம். இந்த பூமியில் நான் அவதரிப்பதற்கு என்னுடைய பெற்றோர் எப்படி காரணமாக இருந்தார்களோ ம். அதுபோல அரசியல் என்கிற பிறவிக்கு எனக்கு பிறவி கொடுத்த, எனக்கு பிறப்பு கொடுத்த ஒரு கடவுளாக நான் அவரை ஒரு தாயாக தந்தையாக நான் பார்க்கிறேன். அவரு அதாவது அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியல்ல பல மாற்றங்கள் கண்ட பிறகு ஏன் அவர்ட்ட விட்டு வந்தோன்னு ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்ல, நான் ஒரு நாள் வருத்தப்படல. ஏன்னா ம். நான் அவர் மீது தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் கோபப்பட்டு வெளிவந்திருந்தேன் என்று சொன்னால் நான் வருத்தப்பட்டிருப்பேன். ம். அவர் மீது இன்று வரையில எனக்கு எந்த விதமான கோபமுமே இல்லை. ம். இப்ப கூட உடல்நிலை சரியில்லாத போது நான் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு பல நாளாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த சூழ்நிலை அதற்கு ஒத்து வராது என்ற காரணத்தினால் அவரை நான் பார்ப்பதை தவிர்த்தேன். ஆனா என்ன அவர் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு எனக்கு. ஓகே. அதாவது 2016ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி நான் அன்றைக்கு இருந்த ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரிடத்துல இருக்கிற அரசியல் யதார்த்தத்தை எடுத்து சொல்லி, அரசியல் கள நிறுவனங்களை சொல்லி அவருக்கு அதுக்கு அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் பேசுகிற போது அவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். மறுநாள் 31ஆம் தேதி அவருடைய திருமண நாள். அந்த திருமண நாளுக்கு நாங்கள் வீட்டுக்கு சென்று அவரிடத்திலே வாழ்த்துக்களை பரிமாறுவதற்கு வீட்டுக்கு செல்கிற போது அங்கு அவர் எங்களிடத்திலே ஒப்புக்கொண்ட விஷயத்திற்கு நேர்மாறாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்போதிலிருந்து அந்த அரசியல் முடிவுகளை அவர் எடுக்கவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ நம்ம அதுல இருந்தாலும் 2011 16 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அணிமாக வேண்டும் என்கின்ற கட்டாயமும் வற்புறுத்தலும் பெரிய அளவில் எனக்கு இருந்தது. ஆனால் அதை விரும்பவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. 2016 சட்டமன்ற உறுப்பினர் திரும்பவும் தேர்தல் வருகிற போது மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை அமைக்கிறார்கள். அந்த கூட்டணியிலும் நான் அதே சட்டமன்ற தொகுதியில் இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்கிறேன். அதன் பிறகும் தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் சரியில்லை. அவருடைய உடல்நலமும் அவருக்கு அரசியல் செய்வதற்கு ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர் என்ன கொள்கைக்காக அரசியல் கண்டாரோ அதே கொள்கையோடு பயணித்தவன் என்ற முறையில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான், ஏதாவது ஒரு வேகமாக பயணிக்கக்கூடிய நீரோடையில் இருந்தால்தான் அந்த பயணம் சரியாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில நான் என்னை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன் தவிர மற்றபடி எந்த விதமான கொள்கை முரண்பாடுகளோ அவர் மீது எந்த தனிப்பட்ட வெறுப்புகளோ இல்லை. அதனால நான் அவரை மீண்டும் நீ போன்ற முடிவை நான் எடுத்தேன் என்று நான் வருத்தப்படவில்லை. அதை தாண்டி நான் அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு முன்பாக நான் அவரிடத்தில் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறீர்கள், என்னை மாவட்ட கழக செயலாளர் ஆக்கியிருக்கிறீர்கள், பல வாய்ப்புகளை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அரசியல் பயணம் செய்வதற்கு, அனைத்துக்கும் நான் நன்றி என்று சொல்லி இனி இந்த அரசியல் பயணத்தை தங்களோடு தொடர முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறது, நான் விருப்பப்படுகிறேன், ஆனால் என்னுடைய அடிப்படை உறுப்பினர் என்னை நீங்கள் விடுவித்து விட வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாக அவரிடத்திலே கொடுத்து விட்டு தான் நான் அந்த இயக்கத்திலிருந்து விலகி நான் அனைத்து அண்ணா திராவிடத்திற்கு சேர்ந்தேன். அங்கிருந்தே அப்படியே நான் அதனால நீங்க அவருக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு என்ன சொல்லவே முடியாது. நான் அவர்கிட்ட எழுதி நான் என்னை ரிலீஸ் பண்ணிருங்க, நீங்க கட்சியில இருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதிமுகவுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் கழிச்சு தான் நான் போறேன். அதே மாதிரி இது அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்படும் அப்படின்ட்டு முதல்வரும் அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? ஆமா, அதுக்கு தகுதியான நபர் தான். காரணம், ஒரு மாநில அமைச்சருக்கு ஈடான ஒரு பதவி, எதிர்கட்சி தலைவர் என்கின்ற ஒரு பதவியை பிடித்து அதுல 5 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறார். அப்ப அவருக்கு உறுதிய அந்த அரசு மரியாதை என்பது நிச்சயம் அதற்கு தகுதியான நபர் அண்ணன் விஜயகாந்த். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.